ஒரு பையன் அவங்க அப்பா ஒளிச்சு வச்சிருந்த புக் கண்டுபிடிச்சிடுறான். அதை தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காட்டி ஒரு தடவை பார்க்க இவ்வளவு காசுன்னு சொல்லி செமையா சம்பாதிக்கிறான். ஆனா ஸ்கூல் ரவுடி ஒருத்தன் அதை புடுங்கிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் அவங்க அப்பா புக் காணாம போனதை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த ரவுடி பையன் புக்கை வேற ஒருத்தங்கிட்ட விற்க அவன் இவன மாதிரியே பிசினஸ் பண்றான். கடுப்பான இவன் புக்கை புடுங்கிட்டு ஓடும்போது டீச்சர் கிட்ட மாட்டிக்கிறான். புது புக் வாங்க காசோட கடைக்கு போனா கடைக்காரன் மிரட்டி காசை புடுங்கி அனுப்பிடுறான். வேற வழி இல்லாம டீச்சர் ஆபீஸுக்குள்ள புகுந்து புக்கை திருட போய் அங்கேயும் மாட்டிக்கிறான். விஷயத்தை கேள்விப்பட்டு அவனோட அம்மாவும் அப்பாவும் ஸ்கூலுக்கு வர்றாங்க. டீச்சர் அந்த புக்கை காட்ட அவங்க அப்பா பசங்கன்னா இதெல்லாம் சகஜம்னு அசால்ட்டா சொல்றாரு. ஆனா அம்மா கோவப்பட்டு இது எங்க இருந்துடா வந்துச்சுன்னு கேட்க அப்பாவும் மகனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்பா கண்ணாலே கெஞ்ச இவன் படிய தன் மேல ஏத்துக்கிட்டு அப்பாவை காப்பாத்துறான். வீட்டுக்கு வந்த உடனே அப்பா இவன் சம்பாதிச்ச காசை எல்லாம் என் புக் என் காசுன்னு சொல்லி புடுங்கிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவன் ரோட்டோரமா நின்னு விற்கிற எல்லா பொருளையும் இன்னைக்கு காலையில தான் திருடுனதுன்னு சொல்லி விற்கிறான். ஏன்னா அந்த ஏரியாவில் அப்படி சொன்னா தான் பொருள் சீக்கிரம் விக்குமா.